அரசியல் ஆதாயத்தை தவிர்த்துவிட்டு மாணவர்களின் நலனை முன்னிறுத்தி புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்திய நிலையில் அதனை எந்த நேரத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என அமைச்சர் உதயநிதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இன்னும் இணையாததால் அத்திட்டத்தின் கீழ் மாநில அரசுக்கு கல்வி உட்கட்டமைப்புகளுக்காக வழங்கப்படும் நிதி இன்னும் மத்திய அரசால் வழங்கப்படவில்லை என்று தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் PM ஸ்ரீ திட்டமானது மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை பிரதிபலிப்பதாகவும் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த கோருவதால் அத்திட்டத்தில் தமிழ்நாடு இணையவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனிடையே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி மறுப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியிருந்தார். தமிழ்நாடு கல்வித்துறையில் சிறப்பாக செயல்படும் நிலையில் இலக்குகளை நிறைவேற்றாத மாநிலங்களுக்கு தாராளமாக வெகுமதி அளிப்பதாக இந்து நாளிதழில் வெளியான செய்தியை குறிப்பிட்டு தரமான கல்வி மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் நடவடிக்கை இதுதானா என எக்ஸ் பக்கத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தாய்மொழி தமிழில் மாணவர்கள் படிப்பதை எதிர்க்கிறீர்களா என முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வுகள் நடப்பதை விரும்பவில்லையா, தமிழ் மொழியில் பாடநூல்கள் தயாராவதை விரும்பவில்லையா எனவும் அடுக்கடுக்காக கேள்விகளை முன்வைத்துள்ளார். இவ்வாறு இல்லாத பட்சத்தில் அரசியல் ஆதாயத்தை தவிர்த்துவிட்டு மாணவர்களின் நலனை முன்னிறுத்தி புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என பதிவிட்டுள்ளார். மத்திய கல்வித்துறை அமைச்சரின் இந்த கருத்து நாடு முழுமைக்கும் ஒரே கல்விக் கொள்கையை கொண்டு வருவதற்காக மத்திய அரசின் முயற்சி இது என்று கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு கருத்து தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் தாய்மொழிகளில் தேர்வுகள் நடக்க வேண்டாமா என்று கேள்வி எழுப்புவது குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கம் என விமர்சித்துள்ளார். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய CBSE, ICSE பள்ளிகள் ஒன்றிய பாடத்திட்டத்தின் கீழ் இயங்குற பள்ளிகள், அந்த பள்ளி தமிழ்நாட்டில் இருக்கும்னா அந்த பள்ளியினுடைய பயிற்று மொழி எதுவாக இருக்கும்னு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லணும். கேந்திர வித்யாலயா தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கும் கேந்திர வித்யா தமிழ் பயிற்று மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு சூழ்ச்சி. இந்தியாவை ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசமாக கட்டமைப்பதற்கும் கல்வித்துறையை ஒட்டுமொத்தமாக தனியார் கிட்ட கொடுக்கறதுக்கும் சூழ்ச்சி நிறைந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த சூழ்ச்சியை அம்பலப்படுத்தி இதனால் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லக்கூடிய மாநிலங்களை குழப்புவதற்காக திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் இது போன்று பேசுகிறார்களே தவிர அவர் நேர்மையாக நியாயமாக பேசல. இந்நிலையில் மதுரையில் மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தேசிய கல்விக் கொள்கையை எந்த நேரத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். இருமொழி கொள்கை உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் கொள்கைகளை தேசிய கல்விக் கொள்கை கேள்விக்குட்படுத்துவதால் அதனை தமிழ்நாடு அரசு உறுதியாக எதிர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது.